விடாமுயற்சியுடன் உண்மையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18க்கு அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வங்கி தேர்வு முதல்ல எழுத தொடங்கினேன். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் இந்தியன் பேங்க் ரெண்டுமே கிளியர் ஆச்சு. அதுக்கு பிறகு எஸ்பிஐ ஜேஏ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணேன். அப்புறம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுவும் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐபி எக்ஸாமும் எழுதுறேன். அப்புறம் இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தொகுதி 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று சில மாதங்கள் நான் முதுநிலை ஆய்வாளராக கூட்டுறவுத்துறையில் பணிபுரிந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. ஆம். அதுக்கு பிறகு இப்போது சமீபமாக சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில உதவி பிரிவு அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி ரொம்ப கடினமான ஒரு தேர்வு. அதனால அந்த கடினமான தேர்வை நம்ம எதிர்கொள்ளும் போது நம்ம விடாமுயற்சியோட சின்சியரா நம்ம படிச்சோம் அப்படின்னா மற்ற தேர்வு நமக்கு மிக எளிமையா தான் இருக்கும். ஐஏஎஸ்ன்றது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ட்ரீமா இருந்துச்சு. பட் காலேஜ்ல எனக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் பிரான்ஸ் போற மாதிரி இருந்தது. அங்கேயே ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் அப்போ எனக்கு இன்னும் அந்த ஐஏஎஸோட ஒரு ரெக்கக்னிஷன் எவ்வளோ வைடாக ஒர்க் பண்ண முடியும், அந்த க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சுது. ஸோ நான் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு இந்தியா ஐ காட் மேரிட். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் 23ல். ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் ஹியர். கிளியர் ஆகிடுச்சு இந்த அட்டெம்ப்ட் 769th ரேங்க். இந்த சிவில் சர்வீசஸ்ங்கிறது ரெண்டுமே தான். டெஃபினட்டாக வீட்டில் அப்பாவோட ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்கும்போது சிவில் சர்வீசஸ் பண்ணுங்கிற ஒரு ட்ரீம் எப்போதுமே தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் போஸ்ட் நம்ம டாக்டர் ஆனதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்கும் போதுமே இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாமேங்கிற ஒரு ஐடியா எப்போதுமே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் தான் ஆரம்பிச்சது. அந்த போஸ்ட் கோவிட் தான் நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அண்ட் இந்த தரம் 80th ரேங்க் கிடைச்சிருக்கு.